வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இருக்கிற கிளைமேட் படு மோசமா இருக்கு. 1 வீக்கா வந்து சளி என்னை வந்து வச்சு செஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் குட்டிஸையும் பார்த்து இந்த பாத்திரம் கழுகுறது செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்காட்டி தண்ணியிலே தொட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால வந்த சனி மாதிரி 7 நாளும் தொடர்ந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே சாராக்கும் பவுலுக்கு இப்போ சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு வாரம் இந்த சளி காய்ச்சல் இருந்து தான் போகும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சுடுதண்ணியே குடிங்க. யாராவது டெலிவரி ஆயிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தண்ணி தொடுற வேலைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு தலையெழுத்து யாரும் கூட கிடையாது. ஆனால் ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காரு. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த பாத்திர கழுவுற டியூட்டி மட்டும் கொஞ்சம் அவர் எடுத்துக்கிட்டாரு. இருந்தாலும் நம்ம சமைக்கணும். ஹஸ்பண்ட் ஒர்க்கு போயிட்டாங்கன்னா குழந்தைங்களாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது நம்ம தண்ணி தொட்டே தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஆனால் பார்க்குறவங்க தூரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, தண்ணி தொடாதுமா பார்த்துக்குமா அப்படிங்கிறாங்க. கேடு நமக்கு தான் யாரும் இல்லையே, யாரும் தேவையில்லை, நம்ம ஹஸ்பண்டே போதும் தான். இருந்தாலும் இடையில நம்ம ஆதங்கம் கொஞ்சம் வெளியில் வந்துடுது. தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து கொஞ்சம் வாய்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் வீடியோ பேசலான்னு வந்துட்டேன். இன்றைக்கோட டே விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். குட்டி தங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் டெலிவரி இதை நம்ம எடுத்துக்கும் போது வயிறும் தொப்பையும் குறையும், உடம்பும் குறையும். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு ஈவினிங் டு நைட் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் பாருங்க சார் இதோட கூட்டிட்டு போய் காட்டுறாரு. என்ன தெரியுங்களா, மாவு கொட்டியிருக்காரு. இவரோட சேட்டை ஆரம்பம் பார்த்துக்கோங்க. பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு வரக்குள்ள கிச்சனை ஒரு வழி பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டீஸ். டப்பா எங்க சாயங்காலம் தான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுருந்த துரைக்கி கை கால் முகலாம் கழுவி விட்டு அதுக்குள்ள பாருங்க ஆட்டி காமிக்கிற. அப்படி நமக்கு வேலை வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலான வேலையே இவருக்கு. காலை நிலத்துல கீழே வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கோல்டு கிளைமேட்டாக இருக்கிறங்காட்டி சரி வீட்டுக்குள்ளே போடுறக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டு. ஸோ இப்படி செப்பல் போட்டுக்கிறங்காட்டி கொஞ்சம் வந்து இந்த குளிர்லேருந்து தப்பிக்கலாம். சாக்ஸ் போட்டால் வீடே தண்ணி ஊற்றி வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து ஈராயிடுது. அதுக்கு இந்த செப்பல் பெஸ்ட்டாக இருந்தது. வந்து குட்டி வாண்டி எழுப்பி விட்டுறாங்க நம்ம குட்டி பாப்பாவை. அதனால வந்து இங்கே பெட்டெல்லாம் ரெடி பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு பாப்பா உள்ளே விட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். குட்டிமா பகலில் பிறந்த குழந்தை, அதனால பகலெல்லாம் நல்லா தூங்குறாங்க. நைட்டெல்லாம் வச்சு செஞ்சிடறாங்க நம்மளை. ஸோ அதனால இவங்க தூங்கும்போது நம்மளும் தூங்க முடியாது. வேலை செய்யறதுக்கே கரெக்டாக இருக்கு நமக்கு. இருப்போம் தம்பி கொண்டு கொடுமா. சார் என்ன பண்றீங்க? என்ன இருக்கீங்க? ஏபிசிடியா? ஈஸியா? தேனை வச்சு யாரும் எழுதுவாங்களா? ஸ்லைட் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாரு. குட்டீஸ்க்கு எழுதட்டும் சிவரெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து ஸ்லைட் ஒன்று வாங்கியிருந்தோம். 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். சாரா குட்டிக்கு முன்னாடி வந்து அது எங்கேயோ போட்டாங்க. சரி ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்திருந்தாங்க. பால் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜாஸ்தி இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொடுக்க பாப்பா கொஞ்சம் பெருசாக தான் நல்லா குடிப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அளவாக ஃபுட் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 1 வீக் நான்வெஜ்ஜு கருவாடு மீன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா பால் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்டு. சிக்கன் வாங்கிட்டு வந்தாலே அந்த கழுவுற வேலை அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஹஸ்பண்ட் தான் சிக்கன் கழுகுறது. அவங்க ஒரு பக்கம் சிக்கன்லாம் கழுவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நம்ம வந்து மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை சீரகம் மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு 2 தக்காளி போட்டுட்டு நமக்கு தேவையான மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுட்டு தக்காளியும் போட்டுட்டு கடைசியாக தேங்காய் வந்து நான் துருவி சேர்க்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே வந்து கட் பண்ணி தான் சேர்த்துட்ருக்கேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் கட் பண்ணி சேர்த்துட்றேன். என்னோடய மிக்ஸி ஜாருக்கும் நல்லா அரைப்படுது. இன்னும் குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப வந்து நமக்கு டைம் எடுத்துக்கவும் முடியாது இல்லைங்க சமைக்கிறதுக்கு. குயிக்காக எது சீக்கிரமாக ஆகுதோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது.
ஸோ மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் போடும்போது நல்லா குழம்பு கெட்டியாக வரும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன் பவுடர் போட போகிறோம், அதனால் வந்து மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டால் போதும். ஸோ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் ஒரு தேங்காய் உடைச்சி அதையெல்லாம் வந்து தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்தாரு. என்னதான் நம்ம தனியாக சமைச்சாலும் ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் கிச்சன் வேலையில் ஹஸ்பண்டை சேர்த்துக்கிட்டா நமக்கு மன நிறைவாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேர் கிச்சனில் நானே என் ஹஸ்பண்ட் இருந்தோம்னா நம்ம குட்டீஸ் 2 பேரும் இங்கே தான் இருப்பாங்க. என்னடா அப்பா அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பவுல் தான் வருவார். மசாலாலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கனையும் தாளித்து விட்டுறலாம். தேங்காய் இந்த அளவு கட் பண்ணிக்கணும். மசாலா தாளிச்சிட்டேன். சரி இன்னும் விட்டால் கரிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை ஒரு கிராம்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் பட்டை கிராம்பு செலவெல்லாம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துப்பேன். ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது. ரொம்ப போடுற 2 பட்டை 2 கிராம்பு கூட அவர் தட்டுக்கு தான் போய் சிக்கும். அதனால் வந்து அளவாகவே போட்டுக்கிறது. கூடவே வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கறி வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கறியும் நல்லா சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் பவுடர், சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் தானே சேர்த்துறோம் மசாலா ஆட்டும் போது. பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து இந்த கறியில் பிடிக்கும். நல்லா மசாலா வந்து ஊற வச்சு பண்ணுறத விட இன்ஸ்டண்ட்டாக இப்படி வந்து நம்ம வந்து தாளித்து பண்ணும்போதும் கறி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது ஒரு ஆவிக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே மசாலா வந்து ஆறிடுச்சு. அந்த மசாலாவை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ஒரு கொதி வந்துடும். கொதி வந்த உடனே இந்த மசாலாவை அதோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவைக்கேற்ற அளவு இந்த ஸ்டேஜில் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பிராய்லர் கோழி தான். நாட்டுக்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சிக்கன் குழம்பு வைக்கும் போது இப்படி ஆட்டி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்து இதே உங்கள் ஃபேவரட் ஆகிடும். கையில கொடுப்பாரு, அதுதான் சொல்றதா? இல்ல 90s கிட்ஸுக்கு தெரியும். பொம்மைக்கு பின்னாடி வர்ற விசில் இது ஊதி ஊதி விளையாடுவோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. சாரா குட்டிக்கு எங்கே விசில் சவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு விளையாண்டுட்டு இருந்தார் அவங்க அப்பா. ஹஸ்பண்டோட குட்டீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். எங்கே இருக்குதுன்னு சொல்லி கடைசியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு பொம்மையிலே போட்டு கொடுத்துட்டாரு. அந்த பொம்மை வந்து கிட்டில் வந்துருந்தது பாருங்கள். அதுக்குள்ளே அதில் பேனாலாம் வச்சு கீறி ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்ம கிச்சனில் ஸ்மூத்தாக சமைக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா தான் முடியும். அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சமையல் வேலை எப்பவும் உடம்பு ஆகிட்டே இருக்குது. சீச்சி மம்மி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சாரா குட்டி ஸ்மெல் பார்த்தே வந்துடுவாங்க. குழம்பு ஆன உடனே கிச்சனில் மற்ற வேலைலாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா குழம்பு கொதிச்சு வர்றதுக்குள்ளே கிச்சனில் நிற்கிறோம், மற்றது சேர்த்து பண்ணிவிட்ட வேலை முடிஞ்சிடும் இல்லைங்களா. பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஸ்டாண்டில் அடுக்கிட்டு கலர் கொண்டான பாத்திரத்தெல்லாம் எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு. ஆஃப்டர் டெலிவரி நம்ம ஃபாலோ பண்ணுறது ஹாட் வாட்டர் ஒன்று தான். 1 லிட்டர் ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி குடிக்கிறோம். அதில் வந்து மெயினாக வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த வயிறு குறையிறதுக்கு மெயினாக வந்து சீரகம் ஃப்ரெண்ட்ஸ். சீரக தண்ணி நீங்கள் குடிக்கும்போது நல்லா தொப்பை குறையும். நல்லா டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட் பேபி செகண்ட் பேபிக்கு நான் ஃபாலோ பண்ணது தான்.
இந்த தேர்ட் பேபிக்கும் நல்ல ஜீரணமும் ஆகும், நமக்கு டைஜஷனில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் நீங்களும் சீரக தண்ணி குடிங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் சீரக தண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து நான் ஃப்ளாஸ்கில் வந்து நான் குடிக்கிற அளவு சூடு வச்சு ஊற்றி வச்சுக்கிறது, கொஞ்சம் சுடவே குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாட் வாட்டரும் கூட நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நான் வந்து ப்ரோபீல் பவுடர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரோபீல் பவுடர் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து மில்க் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை பிறந்த உடனே எடுத்துக்க வேண்டாம், குழந்தை எப்போ நல்லா பால் குடிக்கிறாங்களோ அப்போ எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு, எப்போவுமே கொதி அடங்குறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னி வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பவுல் பாருங்கள் தண்ணி வேணும்னு கேட்டுட்டு வந்துட்டாரு. நல்லா வந்து வெங்காயத்தை வந்து கூட்டி ஒதுக்கி வச்சுருந்தேன், அதை முறத்தோடு எடுத்து கொட்டி ஒரே ஆட்டம் தான் பவுலுக்கு. இங்கே கிச்சன் எல்லாம் குப்பை பண்ணி வச்சுட்டாரு. வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ளவே குறும்பு தான். குட்டி கூட பரவாயில்ல, பவுல் தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறாரு. குட்டீஸை வந்து சமாளிக்கிறது பெரிய விஷயம்தான். அந்த சாரா கூட அமைதி ஆயிட்டாங்க. பவுல் தான் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டுறாங்க. வீடு ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது கூட்டிடணும். கூட்டியே ஒரு வழி ஆயிடுவோம். ஸோ நான் ப்ரூம் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததை விட இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது கூட்டுறதுக்கு. நின்றுட்டே கூட்டிக்கலாம். ஒரு வேளையை சமையல் ஆச்சு, கிச்சனை நீட் பண்ணியாச்சு. பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் வந்து பேலன்ஸு. நல்லா வந்து கொத்தமல்லியோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் மேலே வர வரையும் ஒரு கொதி விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சளிக்கு உப்பே தெரியல. ஸோ அதனால் ஒரு உருளைக்கிழங்கே கட் பண்ணி போட்டேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கொதி ஒரு கொதிக்கே வெந்துடும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே வெந்துடும். ஹஸ்பண்டும் நல்லா மாதுளம்பழத்தை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிளட் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் மாதுளம்பழ வேட்டை தான் போய்கொண்டே இருக்கிறது. மாதுளம்பழம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம், குட்டீஸ்க்கும் சேர்த்து தர்றோம். ஏன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றத விட டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பிளட்டு ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடலாம். ஸோ தோசைக்கல்லில் வந்து நம்ம இல்லாத போது ரெடிமேட் பரோட்டா போட்டு தோசைக்கல்லில் ஒரு வழி பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஸோ அதனால் லேசாக உப்பு போட்டு லைட்டாக சீசனிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும். தோசையும் சிக்கன் குழம்பும் சாதம் ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து சாப்பிட்டோம் நைட்டுக்கு. தோசைக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இப்படி உப்பு போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டாவே நீட்டாகிடும். தோசையும் நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தோசை சுடலாம். தோசைன்னே பார்த்தீங்களா நம்மளால் மூஞ்சியில் எப்படி ஒரு புளிவு அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டேன், அதனால் வந்துட்டாரு. வாங்க அம்மா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி தோசை ஊற்றிட்டு அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு பசி ஆயிடுச்சு. நைட்டுக்கு நம்ம வந்து நேரமாகவே சாதம் கொடுத்து பழக்கிட்டோம். நமக்கு மதிய வச்சு தோசை ஊற்றிட வேண்டியதான். மட்டும் தான் தோசை ஊற்றி எடுக்கிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிச்சனில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாதம் போட்டேன். ஆனால் வந்து இங்கே ஃபேன் இல்லை, ஸோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாலுக்கே வந்துட்டோம். குட்டிமா தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே சாப்பிட்டு இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பசியில் இருக்காங்க, அதனால் அவங்கவுங்களே தனித்தனியாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அவங்கவுங்களே இன்னி கொஞ்சம் வந்து சாப்பிட வச்சு பழக்கணும். ஏன்னா ஒரு பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிட்றதுல ஊட்ட சொல்கிறாங்க. குட்டிமாக்கு ஒரு 3 மாதம் ஆறுக்குள்ளே இவங்க 2 பேரையும் தனியாக சாப்பிட வச்சு பழக்கினாதான் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா இன்னி கொஞ்சம் அவங்க அழால ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய விஷயம் புதுசாக குழந்தைங்களுக்கு பழக்கி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களே சாப்பிட்டுக்கிறது, அவங்களே தண்ணி குடிச்சிக்கிறது, அவங்களே அவங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பவுல் மட்டும் கொஞ்சம் பிக்கப் பண்ணாமல் இருந்தார். இப்போ அவரும் தனியாக சாப்பிட பழகிட்டார் நல்லா. இருந்தாலும் நம்ம இன்னி கொஞ்சம் வந்து அவங்களே கொட்டாமல் சாப்பிட சிந்தாமல் சாப்பிட பழகிட்டால் மட்டும் போதும். ஏன்னா அவங்க சாப்பிடும்போது அவங்க பக்கத்துலேயே நானும் உட்காந்துடுறேன். உட்காந்து சாப்பிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்.
குட்டிமா வச்சுட்டு இப்போ இருந்தே கொஞ்சம் நான் வந்து பழக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் குழந்தை வந்து முழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். ஹஸ்பண்ட் வேகமாக சாப்பிட்டு பாப்பா தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். பாப்பா வந்து ஹஸ்பண்டே வச்சுருந்தாங்க. குட்டீஸ் ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சவுண்டு கேட்டாவே எங்கே இருந்தாலும் ஓடி பெட்ரூமுக்கு வந்துடுறாங்க. சாரா குட்டி பாப்பாவை விட்டுட்டு நான் வந்து தம்பிக்கு பாத்ரூம் போயிட்டாங்கன்னு சொல்லி வாஷ் பண்ண போனால் அப்படியே வயிற்றை பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறாங்க. கழுத்து பிடிச்சா என்ன பண்ணுறது, கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. போகும்போது சாராவை சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடணும், வேறு வழியே கிடையாது. இந்த சமயத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஏன்னா வந்து குழந்தைங்களை வச்சுட்டு இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வளர்த்தி எடுக்கிறதா கொஞ்சம் பெரிய விஷயம். குழந்தை தலை வேற நிற்கல அப்படிங்கும்போது குழந்தைய வந்து இவங்க வந்து சீண்டிடுறாங்க. இவங்களும் குழந்தைங்க தான், இவங்களுக்கும் வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. கேப் இருக்கணும், குழந்தைங்களுக்கு இடையில கேப் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மெயினாக கேப் இருந்தாலும் கூட ஆள் ஒருத்தவங்க வேணும். ஃபைனலாக வந்து இவங்களை சாப்பிட வச்சு 2 பேத்தையும் குளிக்க வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டாச்சு. கம்பல்சரி நைட் டைம் குழந்தைங்கள வந்து சாப்பிட வச்சு குளிக்க வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் தான். நைட்டு தூங்கினா காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிப்பாங்க. அதனால் வந்து கட்டாயமாக குழந்தைங்கள இன்னொரு டைம் நைட்டு குளிக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ப்ரொஜெக்டரில் அனிமல்ஸு பேபி சாங்ஸு 1-2 போட்டு குழந்தைங்களோட நாங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கடா இவ்வளோ சவுண்ட் போடுறீங்க, குட்டிமா எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், குட்டிமா இங்கே தான் இருக்காங்க. ப்ரொஜெக்டரில் சவுண்ட் போட்டாலும் அவங்க நல்லா தூங்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் சவுண்டோடையே வந்து குட்டிமா இப்போ வந்து பழக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சாராவும் பவுலும் போடுற சத்தத்தில் இவங்க தூங்கணும் இல்லைங்களா, படமே போட்டால் கூட எந்திரிக்கிறதுல, எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் எந்திரிக்கிறதுல. கங்குவாவே படம் பார்த்துட்டோம். கங்குவா போடுற சவுண்டுக்கே வந்து குட்டிமா நல்லா தூக்கம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தை நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால தெரியாது. ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைய சத்தத்திலே வச்சுட்டா அப்படியே பழக்கிடலாம். ஏன்னா பவுலை வந்து நாங்கள் அப்படி தான் பழக்கணும், அதனால தான் பாப்பாவையும் இப்படியே பழக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சாராக்கு தான் சவுண்டு போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணோம். ஆனால் பவுலுக்கு அப்படியே நாங்கள் சேஞ்ச் பண்ணதை இவங்களுக்கும் அப்படியே வந்து நாங்கள் வந்து மாற்றி பழக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒரு 1/2 hour எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் குட்டீஸ்க்கு பால் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைம் கம்பல்சரி ஒரு 1/2 tumbler சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கேப் விட்டு பால் கொடுத்து உடனே தூங்கிடுவாங்க. இவங்க நல்லா நைட் பீஸ்ஃபுல்லாக தூங்குறங்காட்டி தான் எனக்கு வந்து பாப்பா பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களும் அழுதா அவங்களும் அழுதா ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வந்து கோல்டு சமயம் கொஞ்சம் காய்ச்சல் சளி இருக்கிறங்காட்டி பவுல்லாம் நைட்டு தூங்குறதே இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாரு தான். இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட் போவேணான்னு சொல்லியிருக்கேன். அவர் நைட் போயிட்டா இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்டாக கூட வச்சுருக்கேன். நானும் வந்து கொஞ்சம் ப்ரோப்பீல் வந்து குடிச்சாச்சு. ஸோ அதனால் குழந்தைய எனக்கு வந்து வயிற்றில் வைக்கிறது வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். குட்டீஸ் வெளியில் வந்துட்டு அவங்கள எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா மற்ற 2 குழந்தைங்களுக்கு இல்லாததை விட இந்த பாப்பாவுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் 9 months. கூடவே அந்த விழுந்தது எல்லாம் சேர்ந்து பயங்கர கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பிறந்ததுக்கப்புறம் பயங்கர ரிலீஃபாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் வந்து நான் வளர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா ரொம்ப போர் அடிக்குது, பயங்கர இழுவியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய். நானும் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.